அக்ரிமேன் யூடியூப் விலாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஃபோலியார் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போ ஃபோலியார் ஸ்ப்ரேவாக இந்த அக்டோபர் மாதத்தில் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். காயெடுப்பு ரெண்டாவது ரவுண்டு காயெடுப்பு முடிஞ்ச உடனேவும் நான் சிஓசியும் பொட்டாசியம் பர்மனேட்டு ரெண்டும் கலந்து ஒரு செமி ட்ரெஞ்சிங்காக செடிகளுக்கு தூர் பகுதியில் 3 to 4 லிட்டர் வரைக்கும் அடித்து கொடுத்தேன். இப்போ அதை அடித்து கொடுத்துட்டு 5 நாள் கழித்து இப்போ ஒரு ஃபோலியார் ஸ்ப்ரே நல்ல முறையில் காய் கூடுறதுக்கும் காய் போல்ட் ஆகிறதுக்கும் ஃப்ளவரிங் நல்லா வர்றதுக்கும் அடித்து கொடுக்க போகிறேன். இப்போது நம்ம தோட்டத்தில் ஃபோலியார் ஸ்ப்ரேயாக என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் ஃபோலியார் ஸ்ப்ரேயாக கொடுக்கறது இதுதான். 0-3-30-30 நைட்ரஜன் 3%, பாஸ்பரஸ் 30%, பொட்டாசு 30%. இதோடு சேர்த்து மைக்ரோ எலிமெண்ட்ஸாக பார்த்திங்கன்னா அமினோ ஆசிடு 2%, மக்னீசியம் 5%, கால்சியம் 5%, மாங்கனீஸ் 0.3%, ஜிங்க் 5%, காப்பர் 0.9%, ஃபெர்ரஸ் 0.5%, போரான் 5%, மாலிப்டினம் 200 ppm, குளுட்டமிக் ஆசிட் 300 ppm. இதெல்லாம் கலந்து தான் நம்ம தோட்டத்தில் சேர்ந்த இந்த உரத்தை பார்த்திங்கன்னா கொடுக்குறோம். ஒரு ட்ரம்முக்கு 200 லிட்டருக்கு வந்து 1/2 கிலோ வச்சு ஸ்ப்ரே பண்ணுறோம். நல்ல முறையில் தூர் பகுதியிலையும் இலைப்பகுதியிலையும் நினைகிற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணணும்.